கியூபா மல்யுத்த ஜாம்பவான் மிஜேன் லோபெஸ் தொடர்ந்து 5வது தங்கத்துடன் ஓய்வு பெற்றார். பாரிஸ் ஒலிம்பிக்கில் 130 கிலோ கிரேக்க ரோமன் மல்யுத்த இறுதிப் போட்டிக்கு பிறகு கியூபா மல்யுத்த வீரர் மிஜேன் லோபெஸ் ஓய்வு பெற்றார். 41 வயதான லோபெஸ் 2024 ஒலிம்பிக்கில் 6-0 என்ற கணக்கில் சிலியின் யாஸ்மினா அகஸ்டோ பெர்னாண்டிஸை தோற்கடித்தார். தொடர்ந்து 5வது முறையாக பதக்கம் வென்றார் என்ற சாதனையும் படைத்துள்ளார். 5 ஆண்டுகளில் தங்கம் வென்ற முதல் ஒலிம்பிக் தடகள வீரராகவும் 5 தங்க பதக்கங்களை வென்ற முதல் மல்யுத்த வீரராகவும் வரலாறு படைத்தார். மிஜேன் லோபெஸை எதிர்த்து போராடிய கடைசி நபர் அகஸ்டோ பெர்னாண்டஸ் விளையாட்டில் ஒரு புராண கதை என்று அழைத்தார். பாராட்டியதோடு அவருடன் விளையாடியதே தனக்கு பெருமை சேர்த்துள்ளதாகவும் தெரிவித்தார். கடந்த ஆகஸ்ட் 6, 2024 அன்று பாரிஸில் உள்ள சாம்ப்ஸ் டி மார்ஸ் அரீனாவில் நடைபெற்ற ஒலிம்பிக் விளையாட்டு பாரிஸ் 2024 11ஆம் நாளில் மல்யுத்த ஆண்கள் கிரேக்க ரோமன் பதக்க போட்டிகளை தொடர்ந்து மல்யுத்த ஆண்கள் கிரேக்க ரோமன் 130 கிலோ பதக்க விழாவிற்கு பிறகு கியூபா அணியின் தங்க பதக்கம் வென்ற மிஜேன் லோபெஸ் கியூபா கொடியுடன் தனது 5வது ஒலிம்பிக் தங்க பதக்கத்தை வென்ற பின்பு லோபஸ் நுனெஸ் தனது காலணிகளை அவிழ்த்து பாயின் மையத்தில் வைத்தார். இது மல்யுத்தத்தில் இருந்து ஓய்வு பெறுவதை குறிக்கிறது. விளையாட்டில் பல ஆண்டுகளுக்கு பிறகு லோபெஸ் இளம் கியூபா இளைஞர்களுக்கு ஒரு முன் மாதிரியாக திகழ்ந்தார். 5 முறை உலக சாம்பியன் மற்றும் 5 முறை பேன் அமெரிக்கன் கேம்ஸின் சாம்பியன் ஆவார் இவர். 2004 ஒலிம்பிக்கில் ஏத்தென்ஸில் நடந்த 120 கிலோ எடை பிரிவில் 5வது இடத்தை பிடித்தார். பின்பு 2008 ஒலிம்பிக்கில் பெய்ஜிங்கில் நடந்த 120 கிலோ எடை பிரிவில் 24-3 என்ற கணக்கில் தனது எதிரிகளை வீழ்த்தி தங்கப் பதக்கம் வென்றார். 2012 ஒலிம்பிக்கில் லண்டனில் நடந்த 120 கிலோ எடை பிரிவில் 14-0 என்ற கணக்கில் தனது எதிரிகளை வீழ்த்தி தங்கப் பதக்கம் வென்றார். 2016 ஒலிம்பிக்கில் ரியோ டி ஜெனீரோவில் நடந்த 130 கிலோ எடை பிரிவில் 16-0 என்ற கணக்கில் தனது எதிரிகளை வீழ்த்தி மீண்டும் தங்கப் பதக்கம் வென்றார். 2020 ஒலிம்பிக்கில் டோக்கியோவில் நடந்த 130 கிலோ எடை பிரிவில் 24-0 என்ற கணக்கில் தனது எதிரிகளை வீழ்த்தி மீண்டும் தங்கப் பதக்கம் வென்றார். 2024 ஒலிம்பிக்கில் பாரிஸில் நடந்த 130 கிலோ எடை பிரிவில் 20-2 என்ற கணக்கில் தனது எதிரிகளை வீழ்த்தி தங்கப் பதக்கம் வென்றதோடு ஓய்வு பெற்றார். இவர் இளைய தலைமுறையினருக்காக வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார்.